Hi friends, welcome to வாகை தமிழா. இன்னைக்கு நம்ம வாகை தமிழால இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு வீட்லேயே ஆரோ வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஆரோ வாட்டராக இருந்தாலும் சரி, ஐவி வாட்டராக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கி குடிக்கிறது மூலமாக நம்ம உடலில் வந்துட்டு பல வகையான நோய்கள் வருது அப்படின்றது வந்துட்டு நம்ம யாருக்குமே தெரியறதே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு வீட்லேயே ஆரோ மிஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக வீட்லேயே ஆரோ மிஷின்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்துட்டு ஆரோ வாட்டரை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு தண்ணி அப்படின்றத மட்டும்தான் குடிப்போம். ஆக்சுவலாக அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எதுவுமே இருக்காது, நல்ல பாக்டீரியாஸ் நிறைய இருக்குது. அதுதான் வந்துட்டு வாட்டர் குடிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு சக்திகளை ஏற்படுத்துது. அதில் வந்துட்டு செயற்கையான கார்பன் முறையில் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதனால் வந்துட்டு நம்ம உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம யாருமே அவ்வளோவா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஓகே, இப்போ இருக்க வெயில் காலகட்டங்களில் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வாட்டர் வச்சு குடிப்போம். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வாட்டர் வச்சு குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ் மூலமாக குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்றது வெளியில் போகுது. ஸோ இதனால் வந்துட்டு நம்ம இந்தியா அப்படின்றது நம்ம இந்தியான்லங்க ஓவராலாக உலகம் வந்துட்டு மாசடையுது. ஓசோன் லேயரோட திக்னஸும் குறையுது அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஸோ வாட்டரில் இவ்வளோ ப்ராப்ளமா? அப்போ இந்த வெயில் காலகட்டங்களில் எப்படி வாட்டர் குடிக்கிறது? நம்மக்கிட்ட வந்துட்டு குடிநீர் அவ்வளோவா ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி ஆரோ வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றியான வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். அதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா 25 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க, 25 கிராம் சீரகம் எடுத்துக்கோங்க, தென் கொஞ்சமாக வெட்டி வேர் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தேக்கங்காய் கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னும் கூட வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு ஒரு 20 கிராம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஒரு துணியில் கட்டிக்கோங்க. துணியில் கட்டி நீங்கள் வந்துட்டு ஒரு மண்பானையை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. மண்பானையை ஃபுல்லாக தண்ணி எடுத்து நம்ம ஒரு மூட்டை மாதிரி கட்டணும் இல்லையா, அது எல்லாத்தையும் அது அப்படியே அந்த துணியில் கட்டினது அப்படியே வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு 24 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த தண்ணியை பருகும்போது கண்டிப்பாக அது எந்த வாட்டரில் நீங்கள் போட்டாலுமே அது வந்துட்டு உங்களுக்கு குடிநீராகத்தான் இருக்கும். அதுவும் ஆரோ வாட்டர் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெமெடியை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பானையில் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு குளிர்மையான தண்ணீர் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வாட்டர் அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் வாட்டர் மூலமாகவும் நம்ம உடலுக்கு வந்துட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம உடலுக்கு தேவையான ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே அது தண்ணி தாங்க. தண்ணியில் தாங்க நிறைய சக்தி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அது சரியான முறையிலையும் நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இல்லையா. ஸோ சரியான முறையில் எடுத்துக்கணும் அப்படின்னா அது சரியான ஒரு கைடன்ஸ் வேணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கோடை காலத்தை வந்துட்டு இனிதாக செலவிடுங்க. நல்லா வந்துட்டு வாட்டர் குடிங்க. உடம்பை வந்துட்டு ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களும் தென் பழச்சாறுகளையும் அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தென் நம்ம வாகை தமிழா சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாம் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும். தென் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் டாபிக் வைஸ் இருக்கும். தென் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் தேங்க்யூ.